ஷாலினி மேமுக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அவங்கள பற்றின ஏராளமான தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ரசிகர்களுமே தெரிஞ்சுக்க ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு அண்ட் அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அஜித் சார் அவங்களுக்காக சிறப்பாக ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷாலினி மேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணாங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், அதனால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஷாலினி மேம் இப்போ அவங்களோட வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் அஜித் சார் அஜர்பைஜான் ஷூட்டிங்க்கு போயிட்டாரு. அண்ட் அவங்க கூட இருக்க குழந்தைகளும் ரொம்பவே சின்ன பிள்ளைகள் தான். அவங்களாலையும் அவங்க அம்மாவை பார்த்துக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தினால அஜித்குமார் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மெடிக்கல் டீமை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அஜித்குமார் சார் அஜர்பைஜானில் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்தியா வந்து சேர்றதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால அது வரைக்கும் என் ஒய்ஃபை யாராவது நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் மெடிக்கல் டீம் ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. 24 ஹவர்ஸ் அவங்க ஷாலினி மேம் கூடவே இருக்கணுமாமா. அவங்க கரெக்டாக சாப்பிட்டாங்களா, அவங்க கரெக்டாக மாத்திரை போட்டாங்களா, அண்ட் அவங்களோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அவருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் போட்டிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி இருந்துச்சு. மேலும் இன்னொரு விஷயத்தையுமே சிறப்பு ஏற்பாடு அவர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு முன்னாடி 2 போலீஸை காவலுக்கு கேட்டிருக்காரு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஷாலினி மேம்க்கு இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தலை அவர்களோட ஏகே அவர்களோட ரசிகர்களும் சரி, ஷாலினி மேமோட ரசிகர்களும் சரி நேரடியாக அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க வெளியே வரணும், ஒரு டைமாவது அவங்க எங்களை வந்து பார்த்து கையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கண்டிப்பாக அசௌகரியமாக ஃபீல் பண்ணும். இந்த ஒரு அசௌகரியத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 போலீஸையும் சிறப்பு ஏற்பாடாக கேட்டிருக்காங்களாம். அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. ஷாலினி மேம் மேலே அவர் எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்காரு அப்படிங்கிறத இதை பார்த்தா புரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் அந்தகன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த அந்தாதுன் அப்படிங்கிற படத்தோட காப்பி தான். அது சூட்டா அந்த படத்தை வெளியிட்டிருந்தாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் ரொம்பவே லேட்டாக இன்னைக்கு ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ்னு பல வருடங்கள் கடந்து போயிருச்சு. ஒரு வழியாக இந்த படம் வர ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்தகன் படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 by 1 பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்தகன் படத்தோட செகண்ட் சிங்கிளை அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் தளபதி விஜய் அவர்களோட கையில் தான் அந்த படத்தோட பாடலை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இப்போ நடிச்சு வந்துட்டு இருக்க கோட் படத்தில் பிரசாந்த் அவர்கள் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாரு. அண்ட் ஏற்கனவே அவங்க 2 பேருமே ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இந்த ஒரு படத்தில் அவர் நடித்ததன் மூலியமா அவர் கேட்டுக்கிட்டதுக்காக அவர் நடிச்சிருக்க அந்தாகன் படத்தோட அந்த செகண்ட் சிங்கிள் பாட்டை நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் அவரோட எக்ஸ் தளத்தில் வெளியிட போறாராமா. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. ஒரு கட்டத்தில் 2 பேருமே நேருக்கு நேராக இருந்தாங்க. அண்ட் பல வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் நண்பர்களாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.